அப்படியே சுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு முதலை மட்டும் தனியா மரத்து நிழல்ல இருந்துச்சு. கிட்ட போய் பார்க்கும்போது அதோட கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி கவனிச்சேன். உண்மையாவே முதலைகள் கண்ணுல இருந்து தண்ணி வருமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன். அந்த காலத்து பழமொழிகள்ல முதலை கண்ணீர் வடிக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இது ஏன் சொல்றாங்க? நாமளும் முதலையும் ஒண்ணா? எதுக்காக முதலை கண்ணீர் வடிக்காதுன்னு சொல்றாங்க? ஒருவர் மனதளவில் சந்தோஷமா இருந்துட்டு வெளியில அழுது நடிக்கிறது தான் முதலை கண்ணீர்னு சொல்றாங்க. ஏன்னா முதலைகள் கண்ணுல இருந்து கண்ணீர் வடிவது அதனுடைய கவலையோ உணர்வையோ வெளிப்படுத்துவது கிடையாது. மாறாக தண்ணில இருந்து வெளியே வந்ததும் அதோட கண்ணை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் சூரிய ஒளியில இருந்து அதோட கண்ணை ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கும் தான் முதலைகள் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அது மட்டும் இல்லாம முதலைகள் இரையை உட்கொள்ளும் போது அதிகப்படியான காற்று உள்வாங்கிடும். அந்த காத்து லாக்ரிமல் கிளாண்ட்ஸ் என்ற கண்ணீர் சுரப்பியை தூண்டி விடுறதுனாலையும் முதலைகள் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அதே மாதிரி உப்பு நீர்ல உயிர் வாழ்ற முதலைகள் தன்னுடைய உணவுல மிகுதியா இருக்க உப்பை வெளியேற்றுவதற்காகவும் கண்ணீர் வடிக்கும். அதனாலதான் அந்த காலத்துல மனதளவுல சந்தோஷமாகவும் வெளியில அழுது நடிக்கிறவங்கள முதலை கண்ணீர் வடிக்காதுன்னு சொல்றாங்க. உங்க கேங்ல யாராச்சும் முதலை கண்ணீர் வடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க நேம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.